டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, குரூப் 1 இந்த எல்லா எக்ஸாமுக்கும் கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி நம்ம டாப்பர் சீரிஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டாப்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸும் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். வீடியோ, பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸும் ஃபுல் சிலபஸ் கவர் ஆகும், பொது தமிழும் கவர் ஆகும், ஜென்ரல் இங்கிலீஷும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆகும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன டாப்பிக்காக வந்து பிரிச்சிருப்போம். இப்போ முதல் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏர்லி ரிவோல்ட் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சி. இந்த டாப்பிக்கை இப்போ நீங்கள் படித்து முடிக்கணும் அப்படின்னா சமச்சீர் புக்கில் 2 இடத்துல இருக்குது. 10th இருக்குது, 11th வந்து இருக்குது. நம்ம இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்போம். இது போக இந்த கதையை நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இதுக்கான கதை வந்து கம்ப்ளீட் வீடியோ நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு ஒவ்வொரு சிங்கிள் டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ இந்த டாப்பிக்கு 2 லெசன் வந்து கவர் ஆகுது. நீங்கள் வந்து 10th தனியாக ஒரு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க, 11th அகைன் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டெஸ்ட் தனியாக வந்து எழுதுவீங்க. நீங்கள் 10th என்ன படிச்சிங்களோ அதே சேம் கதை தான் 11th வந்து முக்கால்வாசி கொடுத்துருப்பாங்க. அது போக அடிஷ்னலாக ஒரு சில ஃபேக்ட் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் தனித்தனியாக லெசன் வைஸாக எழுதும் போது முதல்ல 10th எழுதும் போது எல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. மறுபடியும் 11th எழுதும் போது நீங்கள் ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து லெசன் வைஸாக படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா லைன் பை லைனாக எல்லாமே படித்து முடிச்சிடலாம். நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸ் டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு லெசன் டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்னாலே அதில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த லெசனை படித்ததுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் கொஸ்டின் எடுக்க முடியும் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினை வந்து எடுத்திருப்போம். ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா புக்கை படிக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு இந்த லெசன் டெஸ்ட் கொஸ்டின் நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக லெசன் வந்து படித்து முடிச்சிடலாம். நீங்கள் இது போக டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே அடிஷனல் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்போம். அந்த எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அடிஷனல் டேட்டா இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு லெசனையும் லைன் பை லைனாக பக்காவாக வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம இதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருப்போம். இப்போ 2வது டாபிக் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன், கல்வி. இது வந்து 8th வந்து கவர் ஆகும். இதுக்காக தனியாக பார்த்தோம் அப்படின்னா லெசன் டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ நம்ம சயின்ஸ் டாப்பிக்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹீட் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. இது 6th, 7th, 8th, 9th எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு லெசன் டெஸ்ட்டு முதல்ல நீங்கள் 6th ஃபுல்லாக படித்து டெஸ்ட் எழுதுவீங்க. அதில் வந்து பேசிக்காக இருக்கும், ஈஸியாக வந்து படித்து முடிச்சிருவீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7th வந்து தனி டெஸ்ட்டு. அப்படி நீங்கள் ஆல்ரெடி 6th என்ன படிச்சிங்களோ அதே கான்செப்ட் தான் 7th வந்து இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிக்கிறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 8th பார்த்தோம் அப்படின்னா 7th விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து டெஸ்ட் எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். லைன் பை லைன் நீங்கள் வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வந்து படிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து 2-3 டாப்பிக்கை சேர்த்து டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டாபிக் கஷ்டமாக இருக்குது, இல்லை வந்து பிடிக்காத டாபிக், கஷ்டமாக இருக்க டாபிக் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து விட்டுருவீங்க. நம்ம வந்து டாபிக் வைஸாக மட்டும் கொடுக்குறது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னும் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் வந்து எதையுமே வந்து மிஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் வந்து படித்து முடிச்சிருவீங்க. டெஸ்ட்டு கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். நம்ம அதுக்கான வீடியோஸும் கொடுத்துருப்போம். சமச்சீர் பிடிஎஃப்பும் நம்ம வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஓகே, இது போக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு 3 டாபிக் முடிச்சதுக்கப்புறம் இந்த 3 டாப்பிக்கும் சேர்த்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து மொதல் 3 டாபிக் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 6 லெசன் டெஸ்ட்டு தனித்தனியாக படித்து எழுதியிருப்பீங்க. இந்த 3 டாப்பிக்கை முடிச்சதுக்கப்புறம் இதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு 3 டாப்பிக்கை முடிச்சோன்னா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி லெசன் வைஸ் டெஸ்ட் எழுதுறதே பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் லெசன் வைஸாக வந்து படிச்சு எழுதுறீங்க. இன்னும் நீங்கள் அடிஷ்னலாக ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்சோன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த டாப்பர் சீரிஸை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே சமச்சீர் புக்கை லைன் பை லைன் கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சிடலாம். ஓவராலாக 120 லெசன் டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். இப்போ இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிக்காமலே நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். அந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில ஏரியாவில் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் ஆர்டிக்கல், இது போக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இயர், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் யூனிட் 5, 6. ஸோ பழைய சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8, 9 இருந்தது, இப்போ வந்து 5, 6 வந்து மாற்றிருக்காங்க. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இதை சார்ந்த ஃபேக்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்காக இந்த டெய்லி டாஸ்க் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாலிட்டியில் ஆர்டிக்கல் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ரேண்டமாக ஆர்டிக்கல் டாஸ்க் வந்து அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணும் போது உங்களுக்கு ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் வரும். நீங்கள் வந்து மொதல் டைம் அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் எதுவுமே படிக்கலை, இந்த டெய்லி டாஸ்க்கில் நீங்கள் வந்து ஆர்டிக்கல் அட்டன் பண்ணுறீங்க. அந்த 10க்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் ரேண்டமாக CDB ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுவீங்க. நீங்கள் 10 கொஸ்டினையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அப்படி நீங்கள் 10க்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவீங்க. இப்போ உங்களை இதே கொஸ்டினை நம்ம வந்து ரீஅட்டன் பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் 10ல் குறைஞ்சபட்சம் 2 ஞாபகம் வச்சுருக்க முடியும். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா 10ல் 6 ஞாபகம் வச்சுருப்பாங்க, 8 ஞாபகம் வச்சுருப்பாங்க, 10 கூட ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் எல்லாராலையும் 10ல் 2 ஞாபகம் வச்சுருக்க முடியும், அப்படி தானே? இப்போ நீங்கள் மறுபடியும் அதே கொஸ்டினை ரீடேக் பண்ணுறீங்க. இப்போ உங்களால் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா 10ல் ஒரு 4 கரெக்டாக போட முடியும், அப்படி தானே? ஸோ நீங்கள் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா 5 டைம் 10 டைம் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ரீடேக் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ரீடேக் பண்ண பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் இந்த குவிஸை அட்டன் பண்ணியே நிறைய ஃபேக்ட் வந்து படிச்சுக்கலாம். நம்ம அந்த கான்செப்டில் டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 120 ஆர்டிக்கல் தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்காங்க. அப்படி கன்யூஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 to 15 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னாலே எல்லா ஆர்டிக்கலும் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் இயருக்கு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு, கரண்ட் அஃபேருக்கு, யூனிட் 5, 6க்கு, இதே மாதிரி லாங்குவேஜில். ஸோ பொது தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷில் கிராமர் தனியாக, போயம் லைன் தனியாக, அதுக்கப்புறம் ப்ரோஸ் தனியாக, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ டெய்லி டாஸ்க் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 டாஸ்க்கு மேலே இருக்கும். இது நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் ஜஸ்ட்டு குவிஸை மட்டும் அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நீங்கள் வந்து லெசன் வைஸ் டெஸ்ட்டுக்கு படித்து வந்து எழுதுவீங்க, இன்னொரு சைடு நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது. ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2 நிமிஷம் கேப்பு, 5 நிமிஷம் கேப்பு, இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து புக் எடுத்தோ PDF வச்சு வந்து படிக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கையும் அட்டன் பண்ணுறதுக்கு 2லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த கேப்பையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டெய்லி டாஸ்க்கை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸை பக்காவாக படித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து லாங்குவேஜில் முதல்ல பொது தமிழ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பொது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இலக்கணத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதனால் இந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இலக்கணத்துக்கு டாபிக் வைஸாக டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அகரவரிசைப்படுத்து, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸாக இலக்கணத்துக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டாப்பிக்காக ஒரு 30 டாபிக் டெஸ்ட் இருக்கும். இது போக பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்லேருந்து ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இயல் வைஸ் டெஸ்ட்டு, ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இயல் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த இயல் வைஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 இயல் தான் வந்து இருக்கும். இப்போது முதல் டெஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இயல் 1, 2, ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இயல் 3, 4. நம்ம இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதை சார்ந்த வீடியோ லிங்க், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான PDF மெட்டீரியல் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் வந்து 2 இயல் தான் வந்து படிக்க போகிறீங்க. 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா 3வது டெஸ்ட்டு இதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் முதல் டெஸ்ட்டில் இயல் 1, 2, ரெண்டாவது டெஸ்ட்டில் 3, 4 வந்து படிச்சிங்க. இது 2யும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 3வது டெஸ்ட்டில் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அப்படிங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 இயல் தான் வந்து படிக்க போகிறீங்க. 2 இயல் டெஸ்ட்டு, அதே மாதிரி நீங்கள் வந்து 2 டெஸ்ட்டை முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா அதை சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ தமிழில் நீங்கள் பக்காவாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 100க்கு 100 வந்து வாங்கிடலாம். ஏன்னா அது போக நீங்கள் இலக்கணத்துலலாம் இன்னும் அடிஷனலாக ஸ்ட்ராங்காக வர மாதிரி உங்களுக்கு வந்து இலக்கணத்தில் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ தமிழுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 100 டெஸ்ட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ ஈஸியாக எல்லாருமே தமிழில் பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 100 வந்து வாங்கிடலாம். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பழைய சிலபஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. முன்னால் குரூப் 4ல் இங்கிலீஷ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு 2 இயர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ் மட்டும்தான் குரூப் 4க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்கியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்களும் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் ஈஸியாக 100க்கு 100 வந்து வாங்கிடலாம். ஓகே.
அதே மாதிரி தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க் வந்து இருக்கணும். நம்ம வந்து எப்படி ஆல்ரெடி ஜிஎஸ்ல டெய்லி டாஸ்க் சொன்னோமோ அதே கான்செப்ட் தான். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இலக்கணம், உரைநடை, செய்யுள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2 குரூப் 2ஏல எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சுடு அவங்களுக்கு மட்டும் குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் வந்து இன்னும் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் வந்து குரூப் 2 குரூப் 2ஏ பொறுத்த வரைக்கும் யாருனாலும் இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இங்கிலீஷ்க்கான பிளான் பார்த்தோம் அப்படின்னா புது சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு போயம் வைஸா ப்ரோஸ் வைஸா ஸோ இப்போ சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 30 போயம் 29 ப்ரோஸ் கிட்ட வந்து இருக்குது. ஸோ ஒன்றுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக போயம் வைஸ் டெஸ்ட்டு, ப்ரோஸ் வைஸ் டெஸ்ட்டு, இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்லேயே வந்து கொடுத்துருப்போம். இதுக்கான வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து கிராமரில் பார்த்தோம்னா நிறைய டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ அந்த மாதிரியான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இங்கிலீஷுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 100 டெஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ தனித்தனியாக போயம் டெஸ்ட்டு ப்ரோஸ் டெஸ்ட்டும் இருக்கும். அது போக நம்ம வந்து 2 போயம் 3 ப்ரோஸ் அதெல்லாம் கம்பைன் பண்ணி கிராமர் டாபிக்லாம் கம்பைன் பண்ணி அந்த மாதிரியான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து போயம் வைஸாக ப்ரோஸ் வைஸாக படித்து வந்து எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் மாதிரி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 4 போயம் 2 ப்ரோஸு 2 கிராமர் இந்த மாதிரி நம்ம வந்து கம்பைன் பண்ணி வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ அப்டேட் சிலபஸ் பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஆப்பில் இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ 1 by 1 அப்லோட் பண்ணிட்டே வரோம். புது சிலபஸ் பேஸ் பண்ணி 70% நம்ம ஆப்பில் ஆல்ரெடி வந்து வீடியோ இருக்குது. நம்ம இன்னும் ரிமைனிங் இங்கிலீஷுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக 1 by 1 வந்து அப்லோட் பண்ணிட்டே வந்து வரோம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஈஸியாக 100க்கு 100 வந்து வாங்கிடலாம். குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ள வந்து போங்க. ஸோ வரிசையாக எல்லா சீரீஸும் இருக்குது. இப்போ வந்து டாப்பர் சீரீஸ். ஸோ அந்த டாப்பர் சீரீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். நீங்கள் இந்த கண்டென்ட் இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து போங்க. ஸோ இதில் வந்து முதல்ல இன்ட்ரோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். இந்த சீரீஸ் பார்த்தோன்னா எல்லா டீட்டெயிலும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஷெடியூல் பிடிஎஃப் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப்பர் சீரீஸ் ஆல் வீடியோஸ் பிடிஎஃப். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ முதல்ல வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஜிஎஸ்க்கான வீடியோஸ். நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து கொடுத்துருப்போம். அந்த டாபிக் தான் நம்ம தனித்தனியாக லெசன் வைஸாக பிரித்து வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து முதல் டாப்பிக்கான வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ டாபிக் 1க்கான வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து இருக்கும். அடுத்து 2வது டாப்பிக்கான வீடியோஸ். நம்ம வந்து 2வது டாபிக் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் கல்வி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கான லெசன் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் அப்படின்னோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த டாபிக். இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் வைஸாக எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஆப்டிடியூட்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ அப்படி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்க்கான டாபிக் வைஸ் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து பொது தமிழுக்கு. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோ வந்து இருக்கும் இயல் வைஸ் டெஸ்ட்டுக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல் டாப்பிக்கு. ஸோ முதல் டாபிக் நம்ம வந்து 2 லெசனில் கவர் ஆகுது அப்படின்னோம், 10th 11th. ஸோ அப்போ லெசன் டெஸ்ட் 1 அதில் நம்ம வந்து 10th சொல்லி சைட்லேயே வந்து கொடுத்துருந்தோம். அப்போ நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெசன் டெஸ்ட்டு. ஸோ அந்த முதல் டெஸ்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப்பும் இருக்கும், தமிழ் மீடியமும் இருக்கும். நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக நோட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கும், ஒன்லைன் நோட்ஸாக இருக்கும், ஏதோ ஒரு நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லெசனுக்கும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 11th ஸ்டாண்டர்டு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப், தமிழ் மீடியம் பிடிஎஃப், இஎம்டிஎம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்கும். இதுக்கான நோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். அந்த டாபிக் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லெசன் வைஸாக தனியாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆல் டெஸ்ட் அண்ட் டெய்லி டாஸ்க் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த ஜிஎஸ் டெஸ்ட்டு இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லெசன் வைஸாக டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு ஓவரால் ரேங்கிங் வந்து வந்துடும். ஸோ ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து லைவ் ரேங்கிங். இப்போ நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்கள் கூட வந்து ஒரு 300 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதே டெஸ்ட்டை ஒரு 500 பேர் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள் ரேங்கிங் 500க்கு என்ன அப்படிங்கிற மாதிரி லைவாக வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ நீங்கள் டெஸ்ட்டை எப்போ அட்டன் பண்ணாலும் சரி ஓவரால் அந்த டெஸ்ட்டை எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி ரேங்கிங் வந்துடும். நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாலும்
அவங்களோட ரேங்கிங்கும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்துடும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து லெசன் வைஸ் டெஸ்ட். இது பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழுக்கான டெஸ்ட்டு. ஸோ டெய்லி டாஸ்க் நம்ம சொல்லியிருப்போம். அந்த டாஸ்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து சொன்னோம். ஸோ வந்து ஒவ்வொரு 3 ஜிஎஸ் டாபிக் முடிச்சோன்னா அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த டாப்பர் சீரிஸ் ஆல் வீடியோ பிடிஎஃப் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வீடியோ பிடிஎஃப் டெஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா கீழே தனியாக இன்னொரு ஃபோல்டர் வந்து இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான வீடியோ பிடிஎஃப் கன்னடம் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைஸாக வீடியோ வந்து இருக்கும். நம்ம இன்னும் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல் டெஸ்ட்டு. ஸோ எல்லா டெஸ்ட்டு டெய்லி டாஸ்க்கு மினி டெஸ்ட். ஸோ மினி டெஸ்ட் அப்படின்னா போயம் வைஸாக வந்து இருக்கும். ஸோ போயம் வைஸாக ப்ரோஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து இருக்கும் இந்த மாதிரி. இன்னும் அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்பர் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்குமே நம்ம வந்து குரூப் 1 ஸ்ட்ராங்கர் சீரிஸ் இது நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து இங்கேருந்தே அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆப்பில் தனியாக ஸ்ட்ராங்கர் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸோ இது மட்டுமே உங்களுக்கு 800 வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டாப்பர் சீரிஸ் வாங்கின எல்லாருக்கும் நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஸ்ட்ராங்கர் சீரிஸ் அதற்குரிய வீடியோ டெஸ்ட்டு பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இன்னொன்று ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 days சேலஞ்ச் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஸோ 7 days சேலஞ்ச் என்ன அப்படின்னா நீங்கள் புதுசாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து படிக்கிங்க அப்படின்னா இந்த 7 day சேலஞ்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பேசிக்கும் 7 நாளில் படித்து வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துடும். ஸோ ஒரு சில பேர் வந்து புதுசாக நம்ம எப்படி படிக்க போகிறோம், ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் ஒரு சில தாட்லாம் வந்து இருக்கும். இந்த 7 நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த தாட் உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த சேலஞ்சு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோ இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இதை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து சொல்லியிருப்போம். ஸோ இந்த 7 days சேலஞ்சோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் 7 நாள் ஜஸ்ட்டு வீடியோஸ் மட்டும் தான் வந்து பார்க்க போகிறீங்க. பிடிஎஃப் படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும் எதுவுமே வந்து வேண்டாம். ஸோ நீங்கள் 7 நாள் நம்ம கொடுத்துருக்குற வீடியோ கண்டென்ட்டு இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நம்ம வந்து இதுக்கான டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இதை நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 7 நாளில் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல இந்த 7 days சேலஞ்ச் இதை வந்து அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிச்ச டெஸ்ட் வந்து 1 by 1 வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இலக்கணம் காண்டி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இலக்கணம் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோல்டரில் வந்து இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இலக்கணத்துக்கான பேசிக் வீடியோஸ் எல்லாமே இந்த ஃபோல்டரில் இருக்கும். நீங்கள் இது ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கான டெஸ்ட்டு. ஸோ இது வந்து அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் இப்போ புது சிலபஸில் அழகு 1 அழகு 2 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து அழகு வைஸாக பிரித்து எல்லா பிடிஎஃப் மெட்டீரியலும் இண்டெக்ஸோடு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட்டு. ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ். ஸோ நீங்கள் நம்மளோட ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் வீடியோ கோர்ஸ் தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 800. ஆனால் நீங்கள் வந்து டாப்பர் சீரிஸ் வாங்கின எல்லாருக்குமே நம்ம இந்த ஆப்டிடியூட் வீடியோவை நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக்லேருந்து எல்லா வீடியோஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதிலே வந்துடும். ஸோ நம்ம பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் ஆரம்பித்து எல்லா டாப்பிக்கும் கொடுத்துருப்போம். பேசிக்லேருந்து கொடுத்துருப்போம். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடும் இருக்கும், ஷார்ட்கட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த சீரீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஸோ ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜில் வந்து இருக்கும். இதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஜாயின்ட் இன் டாப்பர் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து உங்களுக்கு ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்லேயும் எல்லா அப்டேட் வந்து அனுப்புவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸ் பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான பிப்ரவரி மந்த் நியூ பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 13 முதல் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கும். நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ணி இன்றைக்கே நீங்கள் வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் வீடியோஸ் எல்லாமே பார்த்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கான முதல் லெசன் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிப்ரவரி 13 டெஸ்ட்டு ஷெடியூல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். ஸோ நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஜிஎஸ் கொடுத்துருப்போம். ஜிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கான டெஸ்ட் டேட் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுத்தமிழ் முடிச்சதுக்கப்புறம் பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் டேட் இருக்கும்.
ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான டேட் வந்து இருக்கும். அந்த டேட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது மாதிரி இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்தந்த டேட்டில் தான் அட்டன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. உங்களோட கன்வீனியன்ட் டேட்டில் கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போ அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அட்டன் பண்ணி முடித்த உடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன், உங்கள் மார்க்கு, ரேங்கிங் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஓகே, ஸோ ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 999. நீங்கள் டேரெக்டாக நம்ம ஆப்பில் வந்து காமிச்சோம். அது மாதிரி நீங்கள் வந்து ஆப்லேயே ஸ்டோர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா டாப்பர் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.